அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரை சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. எங்கே குற்றம் நிகழ்ந்தாலும் அந்த குற்றச்செயல் ஈடுபடுவதில் கடுமையான தண்டனை பெற்று தந்தோம். இன்றைக்கு காவல்துறையில் பணிபுரிகின்ற அந்த காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லை. இந்த 6 மாசத்துல 6 காவலர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அப்படின்னா எங்க போய் மக்களை இந்த அரசாங்கம் காக்க போகுது? நான் ஏற்கனவே நேற்றைய தினம் கூட இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு இடத்துல பேசும்போது சொன்னேன், இன்றைக்கு ராணுவம் நாட்டை காக்குது, காவல்துறை மக்கள் பாதுகாக்கிறாங்க. இனி மக்களை பாதுகாக்கின்ற காவல்துறைக்கு ராணுவம் வந்து பாதுகாக்கக்கூடிய நிலை தமிழகத்தில் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. அவ்வளவு மோசமா இன்றைக்கு தமிழகம் சட்ட ஒழுங்குகளை சீர்கிட்டு சந்திச்சிருக்கின்ற சூழ்நிலையை பார்க்கின்றோம். இதற்கெல்லாம் முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும்.